உழைப்பாளி படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கு முந்தின படமான பாண்டியன் படம் சரியாக ஓடாதனால, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளத்தில் வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நடிகர் வந்து சம்பளத்திலலாம் குறைக்க முடியாது, உங்களுக்கு வர்ற லாப நட்டை நீங்களே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக கருத்து சொன்னதுனால, உழைப்பாளி படத்துக்கு வந்து அவருக்கு ஒரு ரெட்டு கார்டை கொடுத்து, அதாவது ரஜினி நடிக்கிற படங்களை எதுவுமே யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புனேஸ்வர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உழைப்பாளி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியில் வந்து ராகவேந்திரா சினிமாஸ் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ப்ராடக்ட்லேயே அந்த படத்தை வெளியிட்டார். இன்னும் சொல்ல போகிறோம்னா தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த படத்தை வாங்கினாங்க. படம் வந்து ரொம்ப அருமையாக நேரடியாக வாங்கின அந்த படத்தை வந்து ரொம்ப அருமையான பயங்கரமான லாபத்தில் ஒரு நல்ல ஹிட் படமாக அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வள்ளி அப்படின்னு ஒரு படத்தை வந்து சொந்த தயாரிப்பில் எடுத்தார். அந்த படத்தில் வர லாபத்தையும் வந்து அதே மாதிரி புனேஸ்வர்களுக்கும் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரெட் கார்டு பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அவரோட கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா, அப் அண்ட் டவுன் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது உண்மை தான். உழைப்பாளி படம் வந்தப்பையும் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.